Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. வெல்கம் பேக் டு மை சேனல் அல்லாவின் அடியான். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹதீஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில இடம் பெற்றிருக்கு. இந்த ஹதீஸை ஹஜரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு மனிதர் கேட்கிறாரு, கியாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ கியாமத்து நாளுக்காக என்ன தயார் செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு, நான் நஃபிலான தொழுகையோ நஃபிலான நோன்புகளையோ தயார் செஞ்சு வைக்கல, இருந்தாலும் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சுபஹானல்லாஹ். உடனே நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ இந்த உலகத்துல யாரை நேசிக்கிறியோ அவங்களோட தான் நாளைக்கு மறுமையில இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். இந்த ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணி நம்ம லைஃப்ல இங்க யாரை நேசிக்கிறோமோ அவங்க கூட தான் மறுமையில இருப்போம் அப்படின்றத நமக்கு இந்த ஒரு ஹதீஸ்ல தெளிவா புரியுது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.